இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அதிபர் கச்சத்தீவுக்கு வந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த நாட்டோட அதிபர் அனுரகுமார திசநாயக்கா அங்கே கச்சத்தீவுக்கே போய் நாங்கள் கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டோம், இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதை பற்றின இலங்கை அரசியல் பார்வையாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் மதுரையில் தாவேக்கா மாநாடு நடந்தது. அங்கே விஜய் பேசும்போது இந்த மாதிரி கச்சத்தீவை மீட்டெடுக்கிறத தவறிட்டார் பிரதமர் மோடி, தமிழக மீனவர்கள் பாதிக்கிறாங்க, இதை நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காரு. அது தமிழ் பகுதிகளில் விஜய் ரசிகர்கள் கூர்ந்து நோக்குறாங்களாம் விஜயோட அரசியல் நகர்வுகளை. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுனால தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, இங்கே உள்ள தாவேக்கா தொண்டர்கள் பார்த்தீங்களா இத்தனை வருஷம் கட்சி நடத்துறீங்களே, நாங்கள் வந்தோன்னே ஒரு இது பண்ணியிருக்கோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, விஜய்க்கு நேரடியாக அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் அவர் பதிலும் சொல்லியிருக்காரு. இது காலங்காலமாக கட்சி நடத்துகிறவங்க எல்லாருமே அதான் பேசுவாங்க, அதை தான் புதுசாக வந்திருக்கிற நடிகர் விஜயுமே பேசியிருக்காரு. இதெல்லாம் ஓட்டு அரசியலாக அங்கே வேணால் அவங்க பண்ணிக்கட்டும், ஆனால் எங்களுக்கு சொந்தமானது தான் எப்போதுமே அப்படின்னு சொல்லி அவருமே பதில் சொல்லியிருக்காரு. ஸோ கச்சத்தீவுக்கு போய் அனுராகுமாரா வேற ஒரு அரசியலை அங்கே தமிழ் பகுதிகளில் ஏற்படுத்த பார்க்குறாரு. ஓகே.